அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 141 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக, என் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுது. ஆண்டவரே, நான் விண்ணப்பம் செய்யும் பொழுது என் விண்ணப்பம் தூபமாக வரட்டும் என்று அவர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனை ஆசரித்தார்கள். அங்கே பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திலே தூப பலிபீடம் இருந்தது. காலையும் மாலையும் அங்கே தூபம் எழுப்பினார்கள். அந்த தூபத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் ஆண்டுடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாய் சென்று கொண்டிருந்தது. இந்த தூப பீடத்தை சித்தி மரத்தால் செய்து பொன்னினால் மூடி அது மகா பரிசுத்தமான ஒரு பொருளாக கருதப்பட்டது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த தூப பீடத்திலிருந்து தூபம் எழுப்ப ஒரு தூப வர்க்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தரே அந்த முறையை சொல்லிக் கொடுத்தார். அதிலே 4 பொருட்களை ஒரு சம நிறை அளவாக அதை கலந்து செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். இந்த பொருட்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சுத்தமான வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சுத்தமான சாம்பிராணி என்று 4 பொருட்களை சேர்த்து செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4ம் நம்முடைய ஜெபத்தில் இருக்கிற 4 அம்சங்கள், 4 விதமான அனுபவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதிலேதான் எழும்புகிற தூபம் பரிசுத்தவான்களின் ஜெபமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அங்கே முதலாவது சேர்க்கப்பட்ட அந்த வெள்ளை போளம் ஒரு மரத்தின் தண்டிலிருந்து சொட்டு சொட்டாக வடிகிற ஒரு விதமான பிசின். ஆனால் அதை தாராளமாய் எடுத்துக் கொள்வதற்காக அந்த மரத்தின் தண்டை குத்துவார்கள். 1 முறை, 2 முறை, 3 முறை குத்தும் பொழுது அந்த தண்டிலிருந்து அந்த பிசின் வடியும். அது வாசனை பொருளாக இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். ஆமென. கருமையானவர்களே, அப்படி நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் தேவனை தேடும் பொழுது, விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான தூபமாக அது காணப்படுகிறது. 2வது குங்குலியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலே கிடைக்கிற செதில்கள் உள்ள ஒரு மீன் தான் அது. அதை எடுத்து அதிலிருந்து வருகிற ஒரு வாசனை திரவியம்தான் இந்த குங்குலியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்ட மீனை போல சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆமென. கருமையானவர்களே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது ஒன்றும் மறைக்காமல், உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளா இருக்கலாம், கசப்புகளா இருக்கலாம், பாவங்களா இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் வெளிப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான தூபமாக காணப்படும். 3வது, அல்பான் பிசினை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த அல்பான் பிசினுடைய வாசனை அதிக நேரம் இருக்கும். அந்த வாசனை நிமித்தமாக பூச்சிகள் அணுகாது. பிரியமானவர்களே, அது போலதான் நாமும் கூட ஜெபிக்கும் பொழுது சாத்தான் நம்மை அணுகாதபடி, சாத்தான் விலகி ஓடக்கூடிய ஒரு ஜெபம் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபேசியர் 6 அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொண்டு ஜெபியுங்கள், பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் தீங்கு நாளிலே பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து சகலத்தையும் நீங்கள் ஜெயித்து நீங்கள் நிற்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென. கருமையானவர்களே, பிசாசை எதிர்த்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், அவன் ஓடி போகக்கூடிய ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் 4வது அவர் சொல்லுகிறார், சுத்த சாம்பிராணியை அதில் சேர்க்க வேண்டும். அந்த சாம்பிராணி அது தூபமாக எழும்பும் பொழுது அதிலே ஒரு வெளிச்சம் நடுவிலே காணப்படும். அதுடைய புகை அப்படியே
வெண்மையாக காணப்படுகிறதல்லவா? அதே போலதான் சங்கீதக்காரன் கூட அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே நான் எந்த விதமான ஒரு அக்கிரம சிந்தை இல்லாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தை நிச்சயமாக நீர் கேட்பீர் என்று 66ஆம் சங்கீதம் 18-19 வசனங்களிலே அவன் சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, நாம் இப்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தூபம் மேலே கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனையாய் சென்று நமக்கு பதில்கள் உண்டாகுகிறது. அதை குறித்து வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படி பதில் கொடுக்கிறார். சில நேரத்தில் சத்தம் உண்டாகுமாம், சில நேரத்தில் இடி முழக்கம் உண்டாகிறது, சில நேரத்தில் மின்னல் உண்டாகுகிறது, சில நேரத்தில் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கக்கூடிய வாக்கியம் பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே அவன் ஜெபித்தான். 21-27 வசனங்கள் வரை படிக்கும் பொழுது காபிரியேல் தூதன் அவன் பக்கமாய் வந்து நின்று பிரியமானவனே என்று அழைக்கிறான். அது மாத்திரமல்ல, உனக்கு நான் ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க வந்தேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை அவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும், கர்த்தருடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் இடி முழக்கம் உண்டாகிறது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை மிஸ்பா என்ற இடத்திலே கூட்டி ஜெபித்தான். காரணம், பெலிஸ்தேர் அவர்களை அதிக நாட்கள் ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜெபித்த பொழுது ஒரு பெரிய இடிமுழக்கின் சத்தத்தை தேவன் அனுப்பினார். பெலிஸ்தேர் ஓடி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் முறியடித்து விழுந்தார்கள். இன்னும் சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் ஒரு மின்னலை போல பதில் கொடுக்கிறார். அதைதான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சாத்தான் மின்னலை போல விழுவதை நான் பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நாமும் கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சாத்தான் கீழே விழுந்து போகிறான். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் பூமி அதிர்ச்சியை கூட ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனங்களிலே, பவுலும் சீலாவும் அவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டார்கள். கையும் காலும் கட்டப்பட்டவர்களாய் இருந்தாலும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் தேவனை துதித்து பாடல்களை பாடி ஆராதித்த பொழுது அந்த சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தன. அவர்களுடைய கட்டுகள் கீழே விழுந்தன, மற்றவருடைய கட்டுகள் கூட கீழே விழுந்தன. அப்படியாகத்தான் அவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். சாத்தான் மின்னலை போல கீழே விழுவான். நம்முடைய அஸ்திபாரங்களை தேவன் அவர் அசைய பண்ணுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் உம்முடைய சமூகத்திற்கு ஒரு தூபம் போல எழும்பட்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய ஜெபம் ஒரு சுகந்த வாசனையுள்ள ஜெபமாக, உமக்கு பிரியமான ஒரு ஜெபமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களிலே ஒரு நொறுங்குண்ட ஆவியோடு ஜெபிக்க, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதையும் மறைக்காமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி சத்ருவை மேற்கொள்ளுகிற ஒரு ஜெபத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஒரு சுத்தமான இருதயத்தோடு ஆண்டவரே, அக்கிரம சிந்தை இல்லாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.